நிகழ்ச்சி தொடர்கிறது நேயர்களே. சார் நம்ம இப்போ வந்து அதாவது வீடோ மனையோ வாங்கும் பொழுது 6 விதிகள் முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை சொல்லிடலாம் நேயருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம வீடு வாங்குறோம். புதுசா ஒரு வீடு வாங்குறோம். இல்ல புதுசா ஒரு வீடு பண்றோம்னா, நம்ம மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா, 6 விதிகள் தான் வந்து நீங்க கவனிச்சே போதும். இப்போ வந்து வீடு கட்டும்போது அப்படின்னு பார்த்தோன்னா, வடக்கும் கிழக்கும் வந்து அதிக காலி இடம் இருக்கும். அது ஒண்ணா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உச்சவாசல். அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம். படிக்கட்டு. இது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தெருக்கூத்து. அதுக்கப்புறம் தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம். இத வந்து அந்த 6 விஷயத்த வந்து நீங்க கணக்குல எடுத்துட்டு, இப்ப அந்த இடம் நம்ம வீடு பார்க்குறோம். அந்த 6 விதிப்படி இருந்தாலே வந்து நீங்க ஒரு மனையோ, ஒரு வீடோ வாங்குறேன்னா ஒரு பெர்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். இந்த 6 விதிப்படி ஃபர்ஸ்ட் இந்த வீடுன்னா அது வாங்கக்கூடிய வீடு அந்த மாரி இருக்கான்னு பாருங்க. இல்ல நம்ம கட்டக்கூடிய இடம் வந்து 6 விதிப்படி நீங்க அமைச்சுக்கோங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பலன குடுக்கும். இப்ப வந்து நம்ம வீடு கட்டணும். இல்லன்னா ஒரு புது வீடு வாங்கணும். அந்த நிலம் சம்மந்தப்பட்டது நம்ம ஒரு கோயில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மாமல்லபுரத்துல ஸ்தலசேன பெருமாள்னு சொல்லி ஒரு பெருமாள் உண்டு. நீங்க அங்க போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து ஒரு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து சீக்கிரமா அது வாங்கக்கூடியதுக்கு அது பெரிதளவு உங்களுக்கு உதவும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஆ வணக்கம்மா. உங்க ஹலோ. பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? சோழிங்கநல்லூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. உங்க கேள்வி கேளுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டீங்களா? குறைச்சாச்சு. உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஓகே, குறைச்சாச்சு. ஃபீவர். சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. உங்க பேருமா? பேரு வந்து கவிதாங்க. கவிதாவா? ஆமா. சொல்லுங்கம்மா. பசங்க 2 பசங்க இருக்கு. ஓகேம்மா. ஆ, வீடு வந்து மேற்க பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகேம்மா. பசங்க சரியா படிக்க மாட்டேங்குது. ஓகே. அவங்க வீட்டுக்காரர் அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. யாரு பசங்களோட அப்படின்னு சண்டை போடுறாங்களா? உங்களோட சண்டை போடுறாங்களா? ஆ, பசங்களோட சண்டை போடுறாங்களா? உங்களோட சண்டை போடுறாங்களான்னு? அவ ஒய்ஃப் கூட. சரிம்மா. அதுக்கு என்ன செய்யலாங்க? டிவி சவுண்ட் வைக்கிறாரா? ஹலோ. அதாவது பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் கணவன் மனைவி சண்டைக்கு ரெண்டுக்குமே தீர்வு கேட்குறாங்க. ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம படிப்புன்னு மறுபடியும் நம்ம சொல்றோம்னா, உங்க வீட்டோட வடகிழக்க பார்த்துக்கோங்க. வடக்கும் கிழக்கும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது வாஸ்துப்படி இருக்கா? அதான் அவங்க சும்மா வடகிழக்குல நீங்க என்னமா வச்சிருக்கீங்க? ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னா, வடக்கும் கிழக்கும் வந்து வடகிழக்கு செக் பண்ணிக்கோங்க. அது போக நான் உங்களுக்கு சொன்ன திருநீர்மலை வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல சூட்டபிளா இருக்கும். அதை போயிட்டு வர சொல்லுங்க. அது வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சக்சஸ் ஆகுமா? இப்போ வடகிழக்கு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னீங்க. அதுல என்ன விஷயங்கள் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? என்ன விஷயம்னா, வடகிழக்குல தான் நீங்க ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்த வந்து நீங்க ஒரு லைப்ரரி வீட்டுன்னா அப்ப படிக்கக்கூடிய ஒரு லைப்ரரி மாதிரியோ, ஒரு படிக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாவோ, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடமாவோ நீங்க வடகிழக்க வச்சுக்கலாம். மத்தபடி வந்து வடகிழக்குல வந்து பூஜை ரூம் நீங்க போடுறது, வடகிழக்குல வந்து நம்ம கிச்சன் அமைக்கிறது, வடகிழக்கு செப்டி டேங்க் வீட்டுக்கு வெளியில இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு யாராவது லோக்கல் யாராவது இருந்தாங்க, ஆண்டல் வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க. நீங்க அவங்கள கூட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அது அவங்க சொன்னதுக்கு அந்த திருநீர்மலை வந்து அவங்க போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய ஒரு தீர்வு இருக்கும். சார், நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு 6 அடிப்படை விதிகள் சொன்னீங்க நீங்க. இதே மாதிரி ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் எனக்கு வீடு அமையணும், இல்ல மனை அமையணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், இல்ல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? இப்போ வந்து நம்ம ஆண்டாள் வாஸ்துப்படி வந்து நம்ம வந்து ஏன் மறுபடியும் ஆண்டாள் வாஸ்துப்படி கிடைக்கணும்? ஆண்டாள் வாஸ்துப்படி வந்து ஒரு வீடோ, மனையோ நம்ம எதுக்கு எடுக்க சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு பிளஸ் நீங்க நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி நீங்க இருக்கோம் அப்படின்னா, மன நிறைவு, ஒரு மன அமைதிங்கிறது ஆண்டாள் வாஸ்துப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால பெற முடியும்னு சொல்லி நான் என்னால அடிச்சு உறுதியா சொல்ல முடியும். இப்ப அந்த மாதிரி நம்ம ஆண்டாள் வாஸ்துப்படி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல பட்சத்துல பார்த்தோம்னா, வந்து குலதெய்வம் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வந்து ரோல் பண்ணுது. இப்போ வந்து குலதெய்வம் இப்போ உள்ள காலகட்டத்துல பார்த்தோம்னா, ஒரு 100%ல ஒரு 50% பார்த்தோம்னா குலதெய்வம் வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. மிச்சம் இருக்கிறது ஒரு ரிமைனிங் ஒரு 30% இருக்காங்கன்னா, அது இயர்லி ஒன்ஸ் அதாவது ஒரு பங்குனி உத்திரத்தன்னைக்கு, இல்லன்னா வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து கோயில்ல வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதா ஒரு வேலையா வச்சிருக்காங்க. மிச்சம் ரிமைனிங் ஒரு 20% வந்துன்னா ஒரு ரெகுலரா குலதெய்வத்தை ஃபாலோ பண்றதா இருக்காங்க. யாரு குலதெய்வத்தை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றோமோ, இப்போ நம்ம சொல்றோம் ஒரு கோயில்லாம் சொல்றோம்னா வந்து குலதெய்வத்துக்கு அடுத்து தான் நம்ம எல்லாம் அந்த கோயில் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய, இப்போ எல்லாருமே என்னன்னா குலதெய்வத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, குலதெய்வத்துக்கு அப்பாற்பட்டு தான் வந்து வர்ற கோயில தான் வந்து நிறைய பேர் வந்து அதை தான் எடுத்துக்கிறாங்களோ, குலதெய்வத்தை யாருமே வந்து ஒரு மதிக்கிறது இல்லைன்னு கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். குலதெய்வத்தை யாரு பிடிச்சுக்கிறாங்களோ, குலதெய்வத்தை யாரு ரெகுலரா ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு வீடு, மனம் வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால உறுதியா சொல்ல முடியும்.
இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர்? கோயம்புத்தூர்ல இருந்துங்க ராஜனுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ராஜனா? ஆமாங்க உங்க கேள்வி கேளுங்க சார். மேடம். வாஸ்து ரீதியா நம்மளுக்கு இந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் கோயம்புத்தூர்ல குடியிருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாங்க. சரி. இந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க யாருமே வந்து பண வசதி இருக்குது இல்லாம மன அமைதி இல்லாம இருக்கிறாங்க. நான் பல பேரையும் பார்த்து விட்டேன். சரி. இதுக்கு என்ன வாஸ்து ரீதியான என்ன காரணங்கள் தெரிஞ்சுக்காங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ ராஜனையா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொல்றோம்னா, அப்பார்ட்மெண்ட்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய 6 விதி வந்து கம்பல்சரியா இருக்கிறது கிடையாது. சரி. அதெல்லாம் பார்க்குறோம்னா வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கிறதே வந்து அப்பார்ட்மெண்ட்ல நீங்க அரிதா இருக்கும். நீங்க போய் பார்க்குறோம்னா. இன்னொன்னு ஓ. என்னன்னா வந்து சதுரங்கிற அமைப்பே அப்பார்ட்மெண்ட்ல ஏற்படுத்தப்பட்டிருக்காது. இது ஓ. 2மே வந்து மெயினா நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து உச்சவாசல். இது ஓ. 3மே இருக்கிறது கிடையாது அப்பார்ட்மெண்ட்ல. இது இல்லங்கிற பட்சத்துல அதுக்கு உண்டான ஒரு பலனை வந்து அதுக்கு உண்டான ஒரு கஷ்டத்த வந்து அத வந்து அனுபவிக்கத்தான் செய்யணும். அதனால வந்து அப்பார்ட்மெண்ட்ன்னு நம்ம பொதுவா பார்க்குறோம் அப்படின்ன பட்சத்துல மெயினா பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். வடக்கு சொல்லுங்க. கிழக்கு ஜன்னல் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ. சதுரம் செவ்வகமா இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓ. உச்சவாசல் இருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் அப்பார்ட்மெண்ட்ல பார்க்கக்கூடிய விஷயம். இத பார்த்தாலே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஓரளவு நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது இந்த 3 இதை நீங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இப்போ வாங்கும் பொழுது அப்படி நம்ம பார்த்து வாங்குறோம், இல்ல வாங்கியாச்சு குடியிருக்கோம், இதுக்கு மேல மாற முடியாது அப்படிங்கிறவங்க இதுல ஏதாவது கரெக்ஷன், சின்ன சின்ன கரெக்ஷன் செஞ்சுக்க முடியுமா? கரெக்ஷன் இல்ல தீர்வு, வேற ஏதாவது தீர்வு இருக்கா? தீர்வு இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து இல்லாததை இருக்கிறதா எந்த இடத்துலயுமே ஆக்க முடியாது. இல்லைன்னா இல்லை. இப்போ உச்சவாசல் இல்லைன்னா உச்சவாசல் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு பரிகாரமோ ஏதாவது ஒண்ணு வந்து பச்சைலாம் அந்த இடத்துல வந்து சரி பண்ண முடியாது. இல்லைன்னா இல்லை. அப்போ உச்சவாசல் இல்லைன்னா ஸ்மார்ட்டா என்ன பண்ணலாம்? உச்சவாசல்னா உச்சவாசல் இருக்கிற இடத்துக்கு உச்சவாசலை மாத்தலாம். இப்போ வடக்கு கிழக்கு ஜன்னல் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வடக்கு கிழக்கு ஜன்னல் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா வடக்கு கிழக்கு ஜன்னல் ஏற்படுத்தலாம். வடக்கு கிழக்கு ஜன்னல் ஏற்படுத்த முடியல அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப அதுக்குண்டான கஷ்டம் என்னமோ அது வரதான் செய்யும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்? வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கிற அமைப்புக்குள்ள அப்பார்ட்மெண்ட்டோ இல்ல வீடோ அது மாதிரி வந்து நம்ம போறதான் ஸ்மார்ட் ஒழிய இதுல வந்து பரிகாரம் வந்து எந்த இடத்துல இதுல வந்து பிரயோஜனப்படாது. அதை நம்ம மாத்திக்கிறதா ஒரு பிரயோஜனப்படுமே ஒழிய பரிகாரம் இந்த இடத்துல வேலை செய்யாதுங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகே, கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. வாரம் வந்து ஒரு ஆலயம் தொடர்பான தகவல் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு எந்த ஆலயம் பத்தின தகவல் சொல்ல போறோம்? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா வந்து ஆலயத்தை வந்து கனெக்ட் பண்ணி வந்து பேசிட்டே இருக்கோம். அதாவது இப்போ நான் ஆண்டலோசத்துல வந்து நான் சொல்லக்கூடிய மெயினா ஒரு பிளஸ் நான் என்ன சொல்லுவோம்னா, ஆலயம் வந்து வேற யாருமே வந்து எந்த இடத்துலயுமே பேசுறது கிடையாது. நம்ம ஒரு நேயர் போயிட்டு, ஏன்னா அந்த நேயர் காத்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர்? பேரு செல்வகுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அதே சோழிங்கநல்லூர்ல இருந்து தான் பேசுறோம். கேளுங்கம்மா. பையனுக்கு இடம் வாங்கணும்னு இருக்கிறோம். சரி. பேர் வந்து சந்துரு. சரிங்கம்மா. அவனுக்கு இடம் ஹலோ. இடம் தொடர்ந்து பேசுங்க. இடம் வாங்கணும்னு இருக்கிறோம். அந்த பையனுக்கு எப்படி இடம் வாங்குறது, அது எந்த எந்த பிரகாரமா இடம் வாங்குறது? உங்க பேருமா? பேர் சந்துரு. இல்ல உங்க பேர் என்னன்னு கேட்டோம். சந்துரு. உங்க பெயர் என்னம்மா? எங்க பேர் செலவஞ்சி. ஓகேமா. பையன் பேரு சந்துரு. ஓகேமா. இப்போ வந்து இடம் வாங்கணும்னா எந்த பிரகாரம் இடம் வாங்கணும்? அது மாதிரி இப்போ இடம் வாங்குறோங்கிற பட்சத்துல வந்து எந்த சைடுனாலும் நீங்க வாங்கலாமா? இப்போ வந்து 4 சைடு வாங்கலாம். கிழக்க வாங்கலாம், தெற்க. ஓகேவா? அதான் இப்போ வந்து நம்ம இடம் வாங்குங்கிற பட்சத்துல எந்த சைடுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ வடக்கு பார்த்த பிளாட்டோ, கிழக்கோ, மேற்கோ, தெற்கோ எந்த சைடு 4 மூலையிலும் வாங்கிக்கலாம். வாங்கக்கூடிய நீங்க வாங்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் நீங்க வச்சுக்கோங்கம்மா. இப்போ வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் போட்டு நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க. இடம் எவ்வளவுக்கு வாங்கலாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? ஹலோ. இல்ல எவ்வளவு தொகை கொடுத்து நீங்க ஒரு மனம் வாங்குறதா சூஸ் பண்ணி இது வச்சிருக்கீங்கன்னு ஐடியா வச்சிருக்கீங்க? உங்களோட பட்ஜெட் என்னன்னு கேக்குறேம்மா. ஒரு 6 சென்ட் வாங்கலாம். அதோட உங்களோட தொகை என்னன்னு கேக்குறேன். அதோட 40 லட்சத்துக்கிட்ட வருது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னாமா நீங்க ஒரு மனை வாங்கும்போது என்னன்னா ஒரு 35 பாக்குற மாதிரி. அதான் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். அதாவது நீங்க ஒரு சம அமௌண்ட் போட்டு பண்றோம். ஒரு 40 லட்சத்துக்கு ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு இடம் வாங்குங்கிறத பட்சத்துல ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க தகவல். சார் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லுங்க சார்.
அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மனை நீங்க வாங்குறீங்கன்னா எந்த சைடுனாலும் மனை வாங்கிக்கலாமா? மனை வந்து விஷயம் கிடையாது. நீங்க வடக்க பார்த்து, தெற்க பார்த்து, மேற்க பார்த்து 4 சைடுமே நீங்க மனை வாங்கிக்கலாம். நீங்க வாங்கக்கூடிய மனை வந்து வாஸ்துப்படி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டி ஜங்ஷன் வரும். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்க்க தெரியாது. அதெல்லாம் ஒரு நல்ல கன்சல்டன்ட் வந்தா மட்டும் தான் அந்த அங்க இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் அந்த தெருக்கூத்து, தெருப்பார்வை எல்லாமே பேச முடியும். அதனால நல்ல ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கிட்டு, அதே மாரி வந்து சைடுல வந்து ஒரு ஓடையோ, ஒரு ஆறோ, ஒரு மலையோ வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளால செக் பண்ண முடியாது. அது நேரா அங்கன இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் அதோட வியூ என்னன்னு பார்த்து செக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதோட உறுதியா சொல்ல முடியும். அதனால ஒரு இடம் வாங்குங்கிற பட்சத்துல ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட்டா நீங்க வச்சுக்கிட்டு ஒரு இடத்த வாங்குங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல பலன் கொடுக்குமா. உங்க கோயிலுன்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, சென்னையில இருக்கிற திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு சீக்கிரமா மனம் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் நம்ம ஆலயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே. அதாவது இப்போ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா, ஆலயம் சார்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு கோயிலும் வந்து ஸ்பெஷல் வந்து பேசிட்டே இருப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். ஏன் ஆலயம் வந்து நம்ம இந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஈக்குவலன்ட்டா இப்போ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலுக்கும் போய்க்கிட்டு இருப்பாங்க. அது வந்து விஷயம் இல்ல. நம்ம வீட்டுக்கு ஒத்த கோயில் வந்து நம்ம போம்போது தான், நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். இத வந்து எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஈக்குவலன்ட்டா கோயில் போனோம்னா, சீக்கிரமா வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி வந்து தொடர்புபடுத்தி லிங்க் பண்ணி பேசுறது தான் ஒரு ஆண்டாள் வாஸ்துவோட மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். நம்ம இந்த வாரம் ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில இருக்கிற ஆழ்வார் திருநகரின்னு சொல்லி ஒரு சேத்திரம் உண்டு. அதாவது 108 திவ்ய தேசத்துல அது ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஏன் முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் திருநகரிக்கு நம்ம சொல்றோம்னா, ஆழ்வார்களால மங்களாசாசனம் பாடப்பட்ட மொத்தம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 பாடல். அதுல பெரும்பான்மை ஒரு 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 குடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு முக்கியமான பங்கு வச்சது வந்து நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் வந்து ஒரு பிறந்த ஒரு ஸ்தலம் நம்ம எதுன்னு பார்க்குறோம்னா, ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இங்க வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து நம்மாழ்வாரை பத்தி பேசியிருப்போம். நம்மாழ்வாரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல வாடிங்கா ஒரு என்ன தகவல் அப்படின்னா, இப்ப ராமானுஜரோட 1000வது வருஷம் வந்து மே 1 வந்து பூர்த்தியாகுது. 1/5/2017 ராமானுஜரோட 1000வது வருஷம் வந்து பூர்த்தியாகுது. அப்படிப்பட்ட ராமானுஜர் வந்து தனியா அவருக்குன்னு ஒரு ஒரு திருமேனி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா வந்து 3 இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். 3 திருமேனி வந்து அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு பார்க்கலாம். எங்கெங்க பார்க்கலாம்னா, ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை. இது 3 இடத்துலயுமே வந்து அவர் பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள நம்ம திருமேனிய தான் பார்க்க முடியும். அவர் பிறந்ததுக்கு முன்னாடி ஒரு திருமேனின்னா, ஒரு ஆச்சரியமான திருமேனி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, ஒரு 4000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு திருமேனிய நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆழ்வார் திருநீர்ல மட்டும் தான் அது நம்மளால சேவிக்க முடியும். அது பௌசிய திருமேனின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருமேனிய நம்ம வந்து ஆழ்வார் திருநீர்ல பார்க்கலாம். அது வந்து பிளஸ் ஒரு இந்த கோயில பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லலாம்னா, மத்த எல்லா கோயில்லயுமே ஒரு 108ல எந்த கோயிலுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா வந்து கருடன வந்து கருடனுக்குன்னு தனியா ஒரு பாசுரமே கிடையாது. ஆனா ஆழ்வார் திருநீர்ல உள்ள கருடனுக்கு வந்து ஒரு தனியா ஒரு பாசுரம் உண்டு. அங்க உள்ள கருடனுக்கு நம்ம வந்து போறோம். இப்ப மன அமைதி இருக்குன்னு, மன அமைதி தான் நமக்கு வேணும் அப்படின்னா ஆழ்வார் திருநீர் போங்க. ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரே தீர்வு நமக்கு வேணும். மன அமைதிக்கு வேணும் அப்படின்னா ஆழ்வார் திருநீர்ல இருக்கிற அங்க உள்ள ஆதிநாத பெருமாளை பிடிச்சுக்கோங்க. விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு போங்க. மிகப்பெரிய அளவுல நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. இதை இன்னைக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள ஒரு விஷயமா எடுத்துட்டு ராமானுஜோட 1000வது வருஷம் பூர்த்தியாக போகுது. அதை கணக்குல வச்சுட்டு எல்லாரும் அங்க போயிட்டாங்கிறது தாழ்மையை நான் கட்டுக்கிறேன். கண்டிப்பா நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இருந்தாலும் வீட்ல பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கான சுருக்கமா ஆண்டாள் வாஸ்து தொடர்பான டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆண்டாள் வாஸ்துப்படி நம்ம டிப்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா, இந்த 6 விதியில சொல்லக்கூடிய உச்சவாசலை வந்து நீங்க மெயினா பேசலாம். உச்சவாசல் நம்ம எதனால உச்சவாசல்னு சொல்லி மறுபடியும் சொல்றோம் அப்படின்னா, நம்ம வீட்ல நிறைய தவறு இருந்தாலும் உச்சவாசலுக்குன்னு ஒரு ஒரு மார்க் கொடுக்கலாம். அது நீங்க உச்சவாசல்னு இருந்தாலே அந்த பாதிப்புல இருந்து நீங்க கொஞ்சம் குறையலாம். அதனால உச்சவாசலுங்கிறத நீங்க கரெக்டா அமைச்சுக்கோங்க. அதாவது வடக்கன்னா கிழக்கு ஒட்டி, கிழக்குன்னா வடக்கு ஒட்டி, தெற்குன்னா கிழக்கு ஒட்டி, மேற்குன்னா வடக்கு ஒட்டி. இதுதான் உச்சவாசல். இந்த வாசல்படி அமைச்சுக்கோங்க. இது இன்னைக்குள்ள ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா ரொம்ப அருமையான விவரங்கள் சொன்னீங்க. நேயர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டாள் வாஸ்து தொடர்பான பல சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சந்திப்போம். சாரை நீங்க வந்து தொடர்பு கொண்டு நேரடியா தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த மொபைல் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். சார் ரொம்ப நன்றி. வணக்கம். அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். வந்தே மாதரம். வணக்கம்.